எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தெளிவாக படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷம் தான். அதே மாதிரி மாமன் வந்து தெளிவாக வந்துங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் அவர் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை பற்றி கூட சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டிமேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசை தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமாக நினைக்கிறேன் சினிமாவில். அவருக்கு காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவருக்கு வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துட்டு அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு வேற மாதிரி ஒரு பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய நம்மால் கதை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கட்ட காலகட்டத்தில் இவங்க ஹீரோ ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அத்தனையும் சாத்தியமாக்கிருக்குங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்ல நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காங்க, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நீங்க யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எங்களுக்குள்ள இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவங்க வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டர், விமல் ஒரு பாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய்சா தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்கன்னு கேட்டார். நான் சீரியஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங் வந்து டெய்லி நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோதான் இருக்கும், இதான வச்சுட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்கிட்ட வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அளவு பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் படத்துக்குள்ள போனால் அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பற்றி யோசிக்காம எந்த அடையாளத்துக்கும் சிக்காம சூரியனை கூப்பிடுறாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது,
ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும் நம்பக்கூடிய ஆட்களும் பக்கத்தில் நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்தது ஆச்சரியமா இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போ சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்குல்ல, அது அந்த ப்ராசஸ் வச்சுக்கிறேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாக்குள்ளே நீங்கள் அடையுங்கிற இலக்கை சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என்கிட்ட சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தார அந்த பொண்ணு இருக்கிற பிசாசுங்க, அது நீ எழுதி வச்சுக்கோங்க தெரியவா. நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோ எடுக்காங்களோ அவ்வளோ அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கும், அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கு நான் அது எப்படி எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியன் மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்க அவருக்கு கதை இது. இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவா தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவா தெரியுவாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது நீ வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியா பண்ணல, அதுல இருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ் ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் நினைச்சுக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதான்னு இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. அப்படி பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப என்ன சொல்றது, அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்படி நீங்கள் பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்ல இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்க கடத்தின விதம் இருக்குல்ல, நீங்க எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள், கிராமத்து படங்களோட உங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமா நம்ம வீட்டில் சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் விட்டு அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடுல தான் மாமன் வரைக்கும் இருக்கு. நிச்சயமா சொல்லணும், உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்களாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம். அப்புறம் இந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கே சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சுவாரு. நிச்சயமா நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷாமா, ஓகே,
நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதை வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமா ஒரு சூரியனை முதல்ல சூரியனுக்கு அவங்க வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே இட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அந்த தேரை யாருமே புரிஞ்ச முடியாது. வாழ்த்துக்கள்னா ரொம்ப நன்றி. இப்போ மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள். அக்கா கேரக்டர் நடிச்சிருக்கு அவங்களும் சரி, அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திரம் திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கையில் ஏற்பட்ட உணர்வு எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கையில் ஏற்படும். ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வுகளை கலந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் இருக்கிற அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனுக்கு எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோட இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சாரி ரொம்ப லேட்டாக ஆச்சு, ஏதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அணிவிச்சு அந்நிய சடம்பரங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்கும் எனக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரன் காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணன் படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்க. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறேன் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதைங்க. உங்க நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புறேங்க. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்க வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்றது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சிவா சார் சாரி சார், நீங்கள் சிவாங்க ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க ரொம்ப நேரமாச்சு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவாங்க சார். சாரி சார். சிவாங்க எந்த சூழலும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவாரு. நான் ஏதாவது பேசினேன் பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவாரு. ஒரு நிமிஷம் நல்லா பார்த்தேன், நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பாங்க நல்லாதான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிவா சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளை உங்களை இப்படி வச்சுக்கணும் சார். எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாரும் எந்த குறையில்லாமல் இருக்கணும் சார். 1 மணி நேரம் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்க அணுகுமுறையை பார்த்தாங்கடா,
இவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும்? இவர் மேல இவர் கீழே இல்லை, இவர் டேரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல? ஆமா இல்ல, எல்லாருமே ஒண்ணுதானே. இதுக்கு இப்படி கத்தணும். நிறைய விஷயம் உங்க மூலமா சார் நான் சினிமா நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்ட் முடியாத வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தோறும் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜாங்க, அது எப்பவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் அண்ணன்றது முழுசா நான் சொல்றீங்க. கண்டிப்பா அது ஒரு சில பேர்ல முதல் பேரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க எப்பவுமே. அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க கேள்விப்பில் கிடையாது எல்லாம் நம்மளுக்குள்ள வந்தீங்க, உண்மைதானே. அந்த நேரத்திலோட டக்குனு ஒரு சைக்கிள் ஒரு கலர் சட்டையா திருத்திட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கிற சொல்லி சார் விமல் பெரியவர் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க நல்லா இருக்கான் இல்லை அந்த படத்துக்குடா கண்டிப்பா வரும்போது அழைப்பு பேசாம வர அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி கார்ல வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாம இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போம்டா உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனா அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆளு நல்லா இருக்கும், ஓகே சரி அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயம் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னோட குடும்ப விஷயம் நிறைய விஷயம் அன்னிட்ட கூட சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லி நம்பிக்கிட்டு ஏதாவது இடத்துல வரப்ப பாண்டியராஜன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாம ஒரு டைலாக்ல ஒரு சீன் வருங்கன்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு சொல்ல இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டியராஜன் டைலாக் வரணும் அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தோன்னா ஒரு சீன்ல ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசதி உங்க படத்தை நிறைய நான் பார்க்க முடியுது. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்க ரெஃபரன்ஸ் நீங்க எடுப்பீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்க. குமாரண்ண எப்பவுமேங்க ஒரு 16 வருஷமா இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளரா இந்த இடத்துல வந்து நீங்க நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய புதுசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் யாரையும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சா கூட அந்த இட சூழலா தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புதுசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டயத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆளுக்கு தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமா அது நீங்க பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பண்ணி அது எனக்கு தெரியல. ஆனா முன்னாடின்னு ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்ங்க. கர்டன் மாதிரி இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமா அது நினைக்கிறீங்க. நன்றிங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையா இருக்குப்பா எங்க மனசுக்குள்ள. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளவு பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்க ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்றப்ப ஏதோ ஒரு சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கலைங்க. அப்ப அந்த கதை ஒரு பிடிச்சி போய் சொன்னோன்னு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்ப அவர் கதை கேட்டாங்க, தம்பி சொன்னப்ப இல்ல கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்ப அங்கே தெரிஞ்சுக்கிட்ட அந்த படம் நல்லா வருங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனை வந்துட்டோம்ல, நடிகனை மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்க மூலமா நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி வச்சு சாரி பண்ண வந்து கிட்ட வந்து நிற்பா, அதெல்லாம் இல்லப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோப்பா நம்ம நடிகர்ப்பா, பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்ம கூப்பிடுப்பா, அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அது ஒரு எண்ணத்தை விட்டுறக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி தராம சொல்றேன், நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு கொடுக்கணும்ப்பா. இறைவன் ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்க இந்த தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம், அதுவும் எல்லா சாங்ஸ் ஹிட்டு. இங்க வந்திருக்கும் இந்த படமும் எல்லா சாங் ஹிட்டாம நான் நம்புறேன். ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாமே கேட்டாங்க. அது வந்து என் துணி சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்பட்டு கடைசியில் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, நான் போன் வந்து ஒரு அநியாயம். நம்ம எல்லாம் வந்து மியூசிக் தேட்டர், நம்ம மியூசிக் தேட்டர்லாம் வந்து டைரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மீட் பண்றது மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டைரக்டர் கூப்பிட்டு பேசுவாரு.
ഓക്കെ സാർ ഞാൻ ചെയ്യും സാർ ഞാൻ ചെയ്യും പ്ലീസ് ഡോണ്ട് വറി സാർ ഞാൻ ചെയ്യും ഷുവർ സാർ ഡെഫിനറ്റ്ലി ഞാൻ ചെയ്യും സാർ പ്ലീസ് 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 ഓക്കെ கொஞ்சம் நேரம் சுகுமார் சார் இருப்பாரு சார் சாமி இருந்துச்சு நான் செய்யும் சார் நான் செய்யும் டோன்ட் வரி சார் ஓகே கொஞ்சம் கோட்டை விக்கெட் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் விக்கி பேசுறேன் கோட்டை சொல்லுங்க சார் சார் நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் செய்யும் டோன்ட் கொஞ்சமே வச்சது இப்ப நான் அடிக்கான யோசிப்பேன் 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம் அந்த நம்ம அடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் அங்கிருந்து அவரு பண்ணுவாரு சொல்லு சார் எல்கே யாரு சார் கடைசியா டேரக்டர் விட அவரை ஏன் சார் நினைச்சேன் எப்போ சாங் ரொம்ப நைட்டு கேட்கிறாரு சார் 2 மணிக்கு இல்ல சார் சாங் பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு எப்போ கேட்கிறாரு சார் ஓகே ஓகே சாரி பிரதர் சாரி வச்சுக்க திருப்பி மானி எடுப்பாரு சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் எல்கே சார் 2:30க்கு எடிட் அடிக்கிறார் சார் கணேஷ் சாங் சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார் ஓகே சார் சாரி நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாரும் மொத்தம் கூட்டு ஆபீஸ்ல பேசுங்க நான் சாங் கொடுக்கும் நான் கொடுக்கும் சார் என்னை நம்புங்க சார் என்னை யார் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்புங்க சார் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா என்னை நம்புங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணேன் இப்ப நம்ம எப்ப கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டைரக்டர் தம்பி வந்தாரு அண்ணே என்ன சாங் ரெடியா தம்பி கோச்சுக்கா தம்பி உங்களுடைய ட்ரெயிலரை தவிர அத்தனை பேர் போன் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டரும் இப்பெல்லாம் போன் பண்ணவே முடியாது ஓப்பனா சொல்ல போனா நீயே நினைச்சாலும் அவங்க ஈஸியா பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் வரங்க எங்க இல்லையா இங்கதான் இருக்கு அவங்க கூப்பிட்டு சொல்லிடு நீ யாருக்கு தான் போன் பண்ணி மியூசிக் டேரக்டர் யாராவது சொல்றாங்க போன் பண்ணிடுறாரு உங்க பொண்ணே அப்படிங்க அப்படின்னாரு ஓகே ஓகே எல்லாரும் இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டீம் வந்துருச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த டீமை கேட்டாச்சு ஓகே அவருக்கு போன் பண்ணா நம்ம என்ன சொல்லணும் வாழ்த்து சொல்றதே பயமா இருக்கே அப்படின்ட்டு போன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு சார் வணக்கம் சார் நான் செய்யும் வாழ்த்துக்கள் பெஸ்ட் சார் சூப்பரா வந்திருக்கு நல்லா அருமையா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு சார் பிடிச்சிருக்கா சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் சாங் கிடைக்கா சார் ஆல் சாங் கிடைச்சு சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் ஒன்னொரு கல்வி சார் ஒன்று சார் டைரக்டர் சாருக்கு பிடிச்சது தெரியல சார் கேட்டு சொல்லுங்க சார் ஆனா அவர் சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட நைட்டுலாம் அவர் உதயசங்கர் அடிச்சிருக்காப்புல எங்க அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாரும் தெரியல சார் எனக்கு கவலைப்படாங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்க டீம் நம்பர் தான் மாமன் டீம் நம்பர் தான் யார்கிட்ட கொடுத்து காசு விட்டுருப்பாங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணிருங்க சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுட்டு அந்த ஒரு ஆவல் தான் பண்றாரு எங்களுக்கு அவங்க இயக்கமா இருக்கு அவங்களுக்கு சகஜம் பண்றாரு அதனால ஒரு ஆசை தான் என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்பேன்னு நினைச்சு அந்த ஊரே கேட்டுட்டு ஒரு வீட்டுல சாரி நல்ல சாங் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஐசு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஒரு கதை ஃபர்ஸ்ட் தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னவங்க ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்க பயங்கர மரியாதை வந்துருச்சு அது அப்படியே நீங்க கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அது நான் சொன்னேன் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இல்ல 6 பேர் இருக்காங்க ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியா இருக்காது ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட எல்லார் வீட்டிலும் நான் நம்புறேன் நான் அதே மாதிரி நிறைய கதைகள் எழுதுவேன்னு நான் நினைக்கிறேன் அதே ஒண்ணு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுவாசிக்கா அவர் மாதசுராஜன் நான் சொன்ன மாதிரி ராட்சசியா இருக்கீங்க அன்னைகிட்ட கூட பேசியிருக்கேன் பாண்டியராஜன் சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள் எவ்வளவு டைலாக் கொடுத்தா நாங்க தண்ணியிலே சில டைலாக் பேசணும்னப்ப அங்கிருந்து இங்க வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லா மைக்கில் வாங்கிட்டு ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு போங்க நீங்க நடிச்சுட்டு போயிருங்க யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது
தம்பி என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு. நாங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்தேன், நீங்களும் இங்கே இல்லாத கேரளாவிலும் வந்திருக்கு, உங்களுக்கு அப்படின்ட்டு நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். எங்க படத்துக்குள்ள நீங்க இருக்கு. எப்படி ராஜகன்ஸ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசந்திரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க. அவர் மூலமா எனக்கு நீங்க பழக்கம். ரொம்ப நாள் நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம். என்று விற்பனாட்களும் உங்களிடம் மட்டும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்க பேச அந்த அமைதியா பேச 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். உதய சொன்னாப்புல அண்ணன் நான் சொன்ன தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுதிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் அந்த தம்பி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணன் பார்த்துக்கிட்டாருன்னு கம்பெனி வந்து பிரிசத்தை சொல்லி பேமெண்ட் விஷயத்தை பேச சொல்லுவாண்டு. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணன் அவர் ஒரே வருஷம் எங்க பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க. சூரியனுக்காக இந்த படத்துல எத்தனை சதம் நான் ஃப்ரீயா பண்றது மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து. அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்காக மட்டும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை தயவு பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. நான் சூரியனுக்காக பண்றது சொன்னாரு. ரொம்ப 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 நன்றி பிரதர். நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு ஒருவேளை நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க. ஒருவேளை உங்களை நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சூழ்நிலை சப்போஸ் உங்களோட அணுகுமுறையில இல்ல மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளவு வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்க வழிகளை விட்டா நாங்க எங்க போறது? உங்க ஆட்கள் தான் நீங்க இருக்கு பெருமை சேர்க்கணும். எனக்கு அந்த மாதிரி நீங்க வழிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதலாக கதையும் நாங்க சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சமா யோசிக்காம அம்மாண்டு அம்மாதான் அப்படி ஒரு அம்மாவா நீங்க இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்க ஃபுல்லா நீங்க நடிச்சுட்டே இருக்கீங்க நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பண்ணா வந்து நீங்க நடிச்சீங்க. வாழ்த்துக்கள். நீங்க நிறைய பேர் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜெயதி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்க அப்பாவும் இருக்கலாம், அண்ணனா எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா ஒரு பிரதர் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொன்றாம் பிரதர் தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நம்ம என்ன ஓகே ஒரு ஃப்ளோல ஒரு போய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. படமாக்கா சீமராஜா கோப்பை உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக் உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்க பாப்கார்ன் கீழே போயிட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா 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 பாப்கார்ன் அப்ப நேரா பாப்கார்ன் அப்ப நேரம் போயிடுச்சு. அப்ப 6 பேக் சீன் எப்ப பாடுன்னு கேட்டான். போயிடுச்சு பாப்கார்ன் கீழே பெரியதே போயிடுச்சுலான்ட்டு. 6 நிமிஷம் பிறகு 59 செகண்ட் தான். ஒரு சட்டை கலெக்ட் மாத்தினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமா ஆகும் ஒரு சட்டை போடுறதுக்காக. ஆனா நீங்க அந்த டைம் கூட கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காங்க. நான் உண்மை கையெடுத்த கும்பிடுறேன். அந்த 7 மாசத்துக்கு உலகத்துக்கு டயட் ஃப்ளோர் 7 மாசத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு பண்ணி கொடுக்கறது அவங்க தான். 4 மீட்டிங்ஸ் என்னடாது 4 மீட்டிங் வச்சு அந்த வாங்கி இந்த வாங்கி சக்கரை கூடாது உப்பு இருக்க கூடாது ஏதோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவ எவ்வளவு வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாசம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனை போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, உப்பு போடுங்கன்றாங்க, மிளகா பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்த நாம நமக்கு ஒருத்தருக்கு சந்தோஷம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஓடி போச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் என் ஃபேமிலியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்க அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பா இப்போ நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. நீங்க கொடுத்ததுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணினாலும் ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போறப்ப மாறியான உடனே ஓடிடுவீங்க ஜிம்முக்கு. அதை ஃபர்ஸ்ட் அடையாளம் காட்டினது நீங்க தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர் தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினீங்க. நீங்க படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்க கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு பெரிய எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட பிரசாந்த் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண் சிவா, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. எப்பவுமே நம்ம கூடவே நான் எந்த விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் ஃபோன் எடுப்பேன், எனக்கு சைடாக கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவ் யூ தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட, என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளோ மெனக்கிட்டேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக, இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டிருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய செட்டில் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷையா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் பேர் நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள்கிட்ட குமாரன் சொல்வார். ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லாச்சு, என்ன சொன்னாரு நீங்கள் சொல்லி நான் கோவமெல்லாம் போடல, யார் ஸ்டோரியில் பேர் போடுவேன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்த் சொன்னது. நான் அந்த கதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அது அவள் டாபிக் வரப்பண்ண வர நான். ஸோ அதனால எனக்கு என்னென்ன உங்களுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவன் உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்க. அதனால உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு நான் வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற எந்த பேரும் யாருமே தேவை, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்வார். எல்லாருக்கும் நான் நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். இது சூப்பர் ஸ்டாரோட இன்னைக்கு உங்கள் படத்தை கிளிபிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கொடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர். லோகேஷ் தேங்க்யூ பிரதர். மாரி செல்வராஜனே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அதெல்லாம் லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி, எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தோட டைலாக் வச்சிருப்பாரு, அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டா சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப இதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலாம் தான் எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னைக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இந்த உதவி இயக்குனருக்குள்ள ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்கும்னே. நம்ம டக்குன்னு உதவி இயக்குனர் போய் போயிட்டு அந்த காரை ஒதுக்கணும் டைட்டு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி ஊர் அஸ்தனேட்டா போய் அந்த கார் வெளில போச்சுன்னா கேட்பாரு. டக்குன்னு ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிடும்னே. ஏன்னா அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க. அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே எங்கே போய் உதவி இயக்குனர் சார் என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அஸ்தண்டேட்டர் யாரை கேட்டால் அஸ்தண்டேட்டர் பிரசாந்த் அஸ்தண்டு. அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்தண்ட், நானும் பிரசாந்த் அஸ்தண்டு. எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்துடு, பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ள வந்துடுவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப என்ன சொன்னாங்க, கதை நான் பிரசாந்த் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது.
எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ணி சொல்றப்போ குமாரனை சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு, இல்லை வெப் சீரிஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் வச்சு படம் பண்ண ஓகேன்னு, சரி ஓகேங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சு விட்டு தம்பிட்டு ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதை ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சிலர்கள் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார், ஆனால் இல்லைங்க நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே, அதை நீங்கள் சொல்லி பாருங்க, ஆனால் அது தப்புங்க, அது நல்லா இருக்காதுங்க, நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதையை சொல்லிட்டு நான் போட்டு நான் கதை இருக்கு நீ பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை உடனே நான் அவர்கிட்ட சொல்லிட்டு அவரை பிரச்சனை சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணு, இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், வந்து தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இருக்க தம்பி, எப்படி தம்பி இருக்கு, இன்னைக்கு உறவுகள் எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தனி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுகள் அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்கிறோம்னா அது தாய் மாமன் தான். தாய் மாமனுக்கு முன்னே நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போயிட ரொம்ப நாள் அந்த கதையை பேசிட்டுங்க. நான் வெற்றிமாறன் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரி சூப்பராக இருக்கு சூரிய கூட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு சூரி, என்ன சில விஷயம் எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார், இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன். சூப்பராக என்ன சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணன் இது என் குடும்பத்திலையும் நடந்திருக்குங்க தம்பி, உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய பங்கு பதிவாயிருக்கு, அதெல்லாம் சேர்த்து அந்த மீன். ஆனால் தயவு செய்து சொன்னேன், இது சூப்பர், இன்னைக்கு தேவையான ஒரு படம், இது படமா மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமா நமக்கு ரொம்ப பதிவாக இருக்கும், எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ள வந்தா சந்தோஷம். அப்போ கதைகள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியோட மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா, அந்த பையன் இல்லாட்ட இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் ஆளுநப்ப அதை பார்த்துக்கலாம் வேண்டாச்சு, போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒரு வருஷம் கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணன் அது பார்த்துக்கலானே. இதுக்கெல்லாம் குமாரனே அண்ணே ஒரு 3 ரிலீஸ் வந்துருக்கு பாருங்க, அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு 3 ரிலீஸ் பார்க்குறாரு, இது நல்லா இருக்குங்க டேரக்டருக்கு அனுப்புறீங்களா, அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரிலீஸ் அனுப்பிடு, 2 பேரும் மாற்றி அனுப்பி. இதுக்கெல்லாம் பொண்ணு ராஜகிரண் அப்பா ஓகே ஆயிட்டாரு, சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டான் பார்த்துக்கலான்றாங்க, அவன் தாண்டா மெயின், அவன் ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடி இறக்கி ரோட்டில் குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த குழந்தைக்கு நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுங்க, காருக்குள்ள அங்கங்க குழந்தைகளை பூரம் போட்டோ வீடியோ எடுத்து தம்பி இப்போ பண்ண தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்துருக்கு பாருங்க, சத்தம் இல்லாமல் பண்ணு ஓகேன்னா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு கேட்டு பார்த்துக்கலானே. என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடி மட்டும் கேட்டு அண்ணே அந்த பையனை நான் எத்தனை கேட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பாஸும் போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல உனக்கு தம்பி ஓகே பூஜை ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல அண்ணா இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்காங்க பப்ளியா இருக்காங்க இப்படி பையன் தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் டைரக்டர் இல்லைங்க எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்சு எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு இன்னத்தை வச்சு செஞ்சிருந்தேன். இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நமக்கு வச்சு தம்பி ஆனால் நீங்கள் கரெக்டாக ஓகே சொல்லி ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சாரு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா அந்தவனே கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்ட்டா. ஐயோ நீ இந்த பார்த்துட்டு எதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே தம்பி டேரக்டர் சொல்றது மட்டும்தான் பேசாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல ஓகே இருக்கா ஐயோ சரி ஓகே ரெடி அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம் எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டைரக்டர் எங்கன்னு கேட்டேன், இவன் பிள்ளைங்க விடுந்து அப்பாவா அங்கே இல்லைப்பா அப்பா இல்லை டைரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படிங்க. சரி அந்த ஆர்டிஸ்ட் குழந்தையோட அப்பா உங்க அப்பா டைரக்டர் பேசிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன்.
இல்ல இல்ல அப்பா அங்க இருக்காரு, டேய் விட்டு போயா அப்பா உட்காந்துடா, டேய் டைரக்டர் சார் எங்கிறான்னு, அங்கிள் அப்பா தாங்க அப்படிங்க, டைரக்டர் வாங்க நேரம் கூட்டு போட, அப்பா அங்க இருக்காரு. யாரா அது? எங்க அப்பா. தம்பி யாரு இவ? நம்ம பையனு, என் பையன் சென்னையில் இருக்கா, இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லல? 6 மாசமா கேட்டீங்க தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கிட்டு பாட்டு, அப்ப அந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே தம்பி. அண்ணா ஒண்ணு இல்லைங்க, நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணி இந்த பையன் எடுக்காதாட, உங்களுக்காக ஓகே பண்ணாத. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுங்க. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுங்க, வளர்ந்துருவாங்க. இந்த சீசன்லேயே பண்ணியாகணுங்க. அத பாதி. அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது, இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பரா வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கானு, எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான், உன் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டேன். இது நமக்கு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளவுதான். எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தை கூடுதலா எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பரா இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்ல அவனை மிரட்ட ஒரு அவன் தான். அவன் இப்ப பாத்துருக்கானே, இதெல்லாம் 102% தானே. அதே இவனுக்கு ஒரு மெமரி யாருக்கும் இல்லைன்னு. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன், சாமி மாதிரி காப்பாத்திட்டாங்க இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாத்திட்டேன். ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பாவுக்கு மட்டுமே பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் வெளிப்படுறியா வீட்டு அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம். அது இவனுக்கு நடிக்க வச்ச சந்தோஷம், என் தங்கச்சி இல்ல. அதுக்கு என்னன்னா இங்க ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம். எந்த படம்புல திருச்சுன்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது தெரியல. இப்ப அப்பப்ப எதை பேசுறேன், எதை சொல்றேன், டக்குன்னு தம்பி பேசாங்கள, சரி சரி போடுமா, சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க, சாட்டுக்கு போ சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒண்ணு இல்லைங்க, கேட்டேன் அவன் வாங்கி கொடுக்கல, அப்ப நாளைக்கு வாங்கி தரேன், அப்ப வாங்கி தரேன், ஓகே. அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோல வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க, செத்து அவங்க அப்ப செத்தாங்க. இப்ப முக்கியமான ஒரு சீன் இருக்கு, பெட்ல படுத்துக்கிட்டு ஐஸ்வர்ய குழந்தைங்க நானும் ஒரு இண்டோபிளான் சீன், மெயினான சீன், அப்ப எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வரி சாமி சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பேசிச்சேன். ஆக்சன் எது டைலாக் பேசுறான், டைலாக் பேசுறான். அங்கிள் எங்க அப்பா அந்த சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள். அங்கிள் இல்லடா, சாட்டு ஏதாவது வெயிட் பண்ணாங்க, இல்லடா இல்லடா சொன்ன கேள்டா, தப்பு எந்திரிச்சிட்டாங்க, மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியம் அல்லடா, சத்தியம் கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்ல அங்கிள்? எல்லாரும் கேட்டேன், கேமராமேன் இல்ல, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மையா, ஆனா கட்டி பிடிக்கலடா, கையை போட்டாரா, கை போயிட்டு மாட்டாரு, திருப்பிட்டு ஷார்ட் ரெடி படுத்து ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் அல்லண்டு இப்படி போட்டாரா அப்படின்னு கொஞ்ச நேரம் வச்சு போன வச்சுட்டு அன்னைக்கு அம்மாவை பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அவங்க அடிச்சிட்டான் அண்ணா, என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் அல்லண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி, ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனா அவனை எப்படியா கூல் பண்ண லேட்டு, அவன் நைட்டு என்ன 10 நைட்டு போனான், அவன் பண்ண பார்த்தானே அவனை கூல் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பி சுவாசிக்கு டே இல்லடா இங்க பாத்து இப்படித்தான் அப்படின்னு சரியா, ஓகே 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 ரெடி, இப்படித்தாங்க சாப்பிட்டு எடுத்தோம். அதனால யாராவது கை எடுக்க வந்தாங்க லட்டு தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல. அப்படி ஒரு அம்மா பாசமான ஒரு தம்பி. இப்படி எல்லா வீட்டையும் இப்படி இருந்துட்டாங்கடா, எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டான். ரவி தம்பி அது இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமா அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டு குட்டி தங்கப்பிள்ள, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றி இருக்க. வேற எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தாங்க. கதை ஒரு புக்கில் இப்போ வெற்றிமலை கூட கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் உள்ள கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி. கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ற சாதாரண விஷயம் இல்லை தம்பி. அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த நான் சுவாசிக்கா நான் ஐஸ்வர் நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐஸ்வர்யா நல்லா இருக்கு, இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தா நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்க தானே பிக்ஸ் பண்றீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தமிழ் கொடுக்கலையே. கதை கொடுத்துருக்கு. இப்படி ஆரம்பம், இப்படி போனா, இப்படி லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ள இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இங்க போய் நிற்கிறது, இங்க போய் இங்க ஒரு முட்டிக்கிறது, இங்க முட்டுங்க திருப்பி இங்க போகுது, இங்க இடத்துல ஒரு சால்வாது, அதை மீறி ஒண்ணு போகுது, அங்க சால்வ் ஆச்சா ஆகலையா? ஒரு கதை சொல்ற ஓகே. ஆனா அதை வாங்கி விட்டு அதை உட்காந்துட்டு அவ்வளவு நாள் மெனக்கதை இல்லை. அப்ப கதையை கொடுத்து அடுத்த மாசம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்க 6 மாசம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணுங்க. பிள்ளையை பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிடுறதுக்கு அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் மாதிரி நீங்க தானே பாக்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய விஷயம். இந்த கதையை ஏத்துக்கிட்டு இந்த படத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்க போய் பண்ணிருக்கலாம் தம்பி. உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்க வரல தம்பி. நீங்க போய் படம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனா சொன்னா இது சினிமால உங்கள் குடும்பத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்க குடும்பத்தை நீங்க போய் ஸ்கிரீன்ல 16ஆம் தேதி பார்க்க போறீங்க. அப்படிதான் இருக்கும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும், நிறைய பேருக்கு நடக்கணும், இனிமே நடக்க போகும். அது அதனால உங்க வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால இந்த படம் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதுல நடிச்சா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. அதனால எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக்கு நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவிக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தமிழ் விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவனை ஏசாம்பருக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா ஒன்றாவது டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்தா ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கர்டனுக்கு எனக்கு நல்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். இன்னைக்கு என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மணி காட்டுங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போயிடுச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டைரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்போது ஒருத்தர் மெனக்கிறாங்க. 2 பேர்த்துக்காக, ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ், 2 பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டார். கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்டி என்ன ஒன்றுமே முடியாது. 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கன்னா சொன்னாப்புல நானும் பேசுனேன். அந்த 2 பேர் கிட்ட ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனா உண்மையா இருந்தா நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்ற உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. தினேஷ் ரெண்டு நன்றி. என் அன்பு தன் உதயசங்க நான் நிறையா சொல்லிட்டேன். ஓகே. மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா ஹரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரும் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்க ரேடர் வச்சு கண்டுபிடிச்சா எடுக்க முடியாது. அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க திருப்பி 11 7 மணிக்கு மேலே வருவாங்க. அண்ணா எந்திரிச்சிட்டாங்க, இங்கே உள்ளே போனாங்க, திருச்சி இப்போ சங்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க போகிறாங்க வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர் ரொம்ப நன்றி. என்னுடைய தம்பி விக்கி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. உன்னை நம்பி குமாரன் உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறது நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீடாக இருக்கிற ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தோன்னா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி. பிரதர் கலியாசன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். சாரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். சர்வீஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வந்துட்டு மீடியா கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிக்கவும் ரொம்ப லேட் ஆச்சு. சாரி சிவா சார், வெரி சாரி சார். இவ்வளவு நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேற யாருமே இல்லை சார். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப
கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த் பாண்டியராஜ் சார் கனெக்டட், எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சினிமாவை ரொம்ப அதிகமா லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்றதுனால தான் இங்க நீங்களே கெஸ்டா கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பத்தி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலேயே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கு. அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டயே சொல்ல. ஆனா ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனா ஜாஸ்தியா எதுவும் சொல்லல. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் பேஷண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் அரவணைஞ்சிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அப்பா ராஜ்கிஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பிரதர் சூரிய அவர்களுக்கு, பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றாலும் சுத்தம் ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பக்கத்தில் ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகா இருக்கீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் பண்ணுறது சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுட்ரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் உடனே ஸ்டார்ட்டாக எடுக்கணுமான்னு கேட்டார். இப்போ முடிஞ்சது பிரதர். ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆர்டர் போனது 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட் அழகாக தெரிஞ்சது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ முடிவு பண்ண இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு மாதிரி. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கரண்ட் பாப்பில் அப்போ வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையல்லையும் உங்களோட வாழ்க்கை ஒரு படிக்கட்டு உயரும் அதில் தெரிஞ்சது. இன்னைக்கு மாமனில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும்
உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதேமாதிரி தாய்மாமன் உறவு நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தாய்மாமன் உறவு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறவுனா தாய்மாமன் உறவு தான். யாரும் சந்திக்காம வந்தில்லை. நான் பார்த்து சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து முதல் மானத்துக்காக எதாவது விட்டு கொடுப்பான், ஆனால் தாய்மாமன் உறவு விட்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்துக்கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கிறேன். வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொல்வது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரதர். இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரது வந்து ரொம்ப சந்தோஷமா. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் வர முடியாமல் போச்சு, கூப்பிட்டே இருப்பாரு, நான் வந்து நேரமில் வர முடியாமல் போச்சு. அந்த கலகலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதே மாதிரி கலகலப்பும் இருக்கும். அதே மாதிரி ஒரு எமோஷனலான உணர்வும் இந்த படத்தில் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நியூஸ் டேரக்டர் சொன்ன மாதிரி இன்டர்வியூ பிளாக் ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் நியூஸ் டேரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் இது வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து எப்படி கருங்க அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய ஹிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எனக்கு புரியுது நீ இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆக போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருவதை விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான் ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோன்னே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்க. அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குவேன், ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்க. இன்னும் நிறைய பேருக்கு அதை பேசுறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு நன்றி. ஐயா, நண்பன் கொடுத்ததை மறந்துட்டீங்க. தாய்மாமா வாங்க. ப்ரொடியூசர் லாக் ஸ்டுடியோ சார், அதே ஒரே போய் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை குமார் சார். ஓகே, அடுத்தபடியாக இந்த அழகிய மேடையில் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அமேசிங்கான ஸ்டண்ட்ஸை நமக்காக கொடுத்த கருடன் அண்ட் கிங் ஆஃப் கோத்தா போன்ற திரைப்படங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆர்டிஸ்ட் மகேஷ் மேத்யூ அவர்களை மேடை கண்டுபிடிங்க வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமான நாள். கருடனோட வெற்றி விழா வந்து இதே ஸ்டேஜில் தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதோட இப்போ மாமாவோட ஆடியோ லான்ச்சும் இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியனை கூட வந்து கருடன் வந்து பண்ணேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் இதே மேட்டில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. அடுத்தபடியாக திரைப்படத்தின் எடிட்டர் திரு கணேஷ் சிவா அவர்களை மேடை கண்டுபிடி வைக்கிறோம். கணேஷ் சிவா சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். மாமன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோட கெரியரில். இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்துலையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது. இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த். ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி இதை கொலாபரேட் பண்ணுறேன். இது மாதிரி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம். அவர் ஒரு ஃபெனாமினலான ஆக்டர். இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். சுவாசிகா மேம் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க, ராஜ்கிரண் சார் இருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெஷம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் இதை தாண்டின ஒன்றா இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அஸ் அ தாய் மாமனா என்னோடய மாப்பிள்ளை ஆதித்துக்கு நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாழ்த்து கொடுத்தாங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்தாகவே அமையும். அப்படி தாயின் சார்பாகவே வாழ்த்து தர அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தான் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது. குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் டெய்லர் உண்டாக்கின தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெயிலர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமன்ல நடந்தது. இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டால் அழுகையே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சிட்டு திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவரவர் பக்கம் கண்ணை தொடச்சிட்டு திரும்புறார். அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்முடைய கண்ணில் நீரை தழுவி வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் கூட்டிருக்கிற பாலசரவணன் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பா
இந்த படம் நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. அதுக்காக அந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாமெல்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க, நல்ல படங்களை, தரமான படங்களை, இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும். நிறையா வருஷத்துக்கு இப்படி ஒரு 10 படம் வந்தால் தான் நம்முடைய நாடும், நம்முடைய மக்களும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும், இந்த சினிமாவும் தப்பிக்கும். அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி. என் அன்பு தம்பி குமார், அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கேன். அது வந்து சூரிய அன்பு குமார் மேலே வச்சுக்கிற அன்பா, குமார் சூரிய மேலே வச்சுக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு. அது அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான 2 பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய திரையுலக வாழ்க்கையை பார்த்து ஒரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள். அவர் இந்த படத்தை வெளியிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சார்னா மனிதன் ஜெயிக்கும், சினிமா ஜெயிக்கும், வியாபாரம் ஜெயிக்கும், அவருக்காக இந்த படம் ஜெயிக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதே போல் இந்த படத்தில் அப்படியே ஒரு உயிரும் உணர்வுமா இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரிக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சதுன்னா அப்படி கிடைக்காது. ஏன்னா சூரியனோட எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சூரியோட மனசுக்கு, அவருடைய செயலுக்கு, அவர் நடந்துக்கிற விதத்துக்கும், இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும், இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும், இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது. சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. ஜெயிச்சாலும் நினைத்து நின்றதா வரலாறு கிடையாது. இந்த தொழிலுக்கு துரோகம் செய்த யாருமே நினைச்சதா வரலாறு இல்லை. அதை செய்யாமல் இதையும் ஒரு தெய்வமாட்ட, இதையும் ஒரு குழந்தையாட ரசித்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு எடுத்து செல்லும். இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க. அண்ணன் ராஜகண்ணன் கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரிய பிரதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு இதாக இருக்கக்கூடிய இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த அண்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராசாயன மனசிலே, அரண்மனை கிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் வந்து அண்ணன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் வந்து இன்றைக்கி எனக்கு இந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறத இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நண்பர் சூரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் நண்பன் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கு வந்து அப்படி ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நெருங்கால ஒரு நட்பு இருக்குது வந்துட்டு உங்களுக்கு. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதற்கு உதாரணம் யாருன்னா நண்பர் சூரி. அவர் ஒரு செல்லமான பங்காளின்னு கூட கூப்பிட சில சமயம் வந்து உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஃபோனில் ஒரு வருஷம் முன்னாடி அதை வாழ்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது திரும்ப இந்த மேடையில் சொன்னால் தான் சரியான நேரமாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மதுரையில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 நோயாளிகள் டெய்லி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1.5-2 வருஷ காலத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசுங்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாக இருக்கும் ஒரு பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரூபாயில் அவங்க சாப்பிட்றாங்க. எப்படி ஒரு அம்மா உணவகத்தில் வந்து இட்லி ஒரு ரூபாய், சப்பாத்தி 2 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு இருக்கும் அந்த ஹோட்டலில். ஏன்னா காஸ்டக்காக ரொம்ப லோவாக கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் தான் செய்யக்கூடிய ஒரு உதவி தானத்தில் சேர்ந்த அன்னதானங்க யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு ஒன்று தான். உங்களுக்கு சாப்பிட்டாதான் வந்து திருப்தி ஆகும். அது கீழே ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்தி ஆக மாட்டான். ஸோ அப்படி ஒரு உதவியை வந்து மறைமுகமாக டெய்லி ஒரு 1000 பேருக்கு பண்ணுறாருன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 பேர் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த 5 லட்சம் பேர் வாழ்த்தக்கூடிய மறைமுக
வாழ்த்து தான் நண்பர் பங்காளி வந்து இன்னைக்கு மென்மேலும் இந்த இடத்துல இருக்காருங்கிறத நான் அந்த மேலே தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்போ கூட அந்த முதல்ல சூரியன் வாங்கணும்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட சூரியன் கொடுப்பாங்க. ஆனால் பங்காளியோட ஹோட்டல் உள்ள போனீங்கன்னா 24 hours ஹாட் வாட்டர் ஃப்ரீ. எல்லா பேஷண்ட்டுக்கும் இரு கூட இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அடையணும். இந்த படத்தை எடுத்துக்கூடிய நண்பர் குமார் அவர்களுக்கு ரொம்ப பிளான் பண்ணி நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானே சில சமயம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் வந்து உங்களுக்கு. ஸோ அவருக்கும் இந்த படம் மாறும் வெற்றியடைய வேண்டும். டைரக்டர் பிரசாந்த் அவர்களுக்கும் இந்த இசை விழா நாயகன் அவர்களுக்கும் இந்த படம் மாறும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து நம்ம ப்ரொடியூசர் குமார் வந்து எனக்கு கால் பண்ணி கருடனுக்கு அப்புறம், ஏன்னா கருடன் வந்து நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ். ஸோ கருடனுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம், மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோட போயிட்டு கதை கேட்ட உடனே த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. லிட்டரலி வந்து அழுதுட்டோம் கதை கேட்கும் போதே வந்து லிட்டரலி கிரைட். ஏன்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற அந்த ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும், எல்லார் லைஃப்லையும் வந்து அதை கடந்து வந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ லிட்டரலி கதை கேட்கும் போது அழுதுட்டோம். முடிச்சுட்டு சூரி பிரதருக்கு கால் பண்ணி படம் ரொம்ப கதை ரொம்ப நல்லா இருக்கு, நரேஷன் இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமா வந்து என்ன பிரதர் உண்மையா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. எனக்கு புரியவே இல்லை, என்ன ஓகே சொல்லிட்டாரு, ஷூட் போறாங்க, உண்மையா நல்லா இருக்கான்னு கேட்டாரு. எனக்கு அப்ப புரியல, அவர் ஏன் கேட்டாருன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, அதுக்கு நான் வரேன். ஸோ யார் போகலாம், கம்போசர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே மலையாளம்ல யஷாம் சொல்லிட்டு ஒரு கம்போசர் இருக்காரு, ஹிருதயம்லாம் பண்ணாரு. ஏன்னா யஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும் போது டைரக்டர் கிட்ட வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் ஓகேன்ன உடனே ஐ கால்ட் ஹேஷாம். இது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேளுங்க, கதையை கேளுங்கன்னு உடனே கதை கேட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கால் பண்ணாரு. நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆஃப்லைட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அங்கே ஆரம்பித்த ஒரு இதுதான் ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போசராக லான்ச் ஆகுறாரு. ஸோ உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் மலையாளத்துலேருந்து இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. நீட் யுவர் சப்போர்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா. மொத்தம் 6 பாடல்கள் இருக்கு. வரிகள் வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஏக்நாத் அண்ட் ஃபெர்னாண்டஸ் 3 லிரிசிஸ்ட் இருக்காங்க. என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசரா ஹெஷாமை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல ஒரு நாள் ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாரு. படத்தை பார்த்தேன். நரேஷன் எந்த அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினிட் டைம்ஸ், ஏன்னா அதுக்கு வந்து இதுவே இல்லை, அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ கிட்டத்தட்ட லிட்டரலி வந்து ஒரு 5 to 7 இடத்துல வந்து நான் என் டீமும் அழுதுட்டோம். அப்படி இருந்தது. சூரிய பிரதர் கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டோம் பிரதர் கம்ப்ளீட்டா அப்படின்னு உடனே அவர் அப்போ வந்து உண்மையா பிடிச்சிருக்கான்ற கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்லும்போது தான் பிடிச்சது. பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது, உண்மையா எனக்கு தெரியாது, அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்படியா பிரதர் எனக்கு தெரியாதுன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு சொல்லலையா இது என்னுடைய கதைன்றது உங்களுக்கு சொல்லலையா, யாரும் சொல்லலையா, சத்தியமா தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. அப்புறமா தான் புரிஞ்சது, சரி அவங்க லைஃப்ல நடந்த கதையை அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டாரு. நான் கால் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு.
அவருக்கு. கடைசியாக டைரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டு இருந்தார். என்ன பிரதர் என்னாச்சு, உங்கள் படம் முடிச்சிருக்கா அப்படின்னு. பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்புறம் ஏன் பதட்டமாக இருக்கீங்க? இல்லை நம்ம படம் 16th வருது அதனால பயமாக இருக்குன்னு சொன்னார். ஏன் இப்படி இவ்வளோ பதட்டமாக வரீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீல் குட் இதுவாக இருக்கட்டும், அதை விட 100 times இருக்குங்க நம்ம படத்தில். தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் பயங்கர இதாகிட்டாரு. உடனே அவர் வந்து சூரி பிரதர் கிட்ட சொல்லி, இது சும்மா ஒரு இதுக்காக மேடைக்காக சொன்னது இல்லை, அவர் நம்பலை நான் சொன்னதை. நான் வேணா வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க, உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க, கம்மியாகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொன்னேன். சொல்லிட்டேன் பிரதர். ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ ஹாப்பி டு கொலாபரேட். பிரசன்ட் மீடியா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைய நேரங்கள்ல ஒருத்தர் வந்து இந்த ரியலைசேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. பிரசாந்த் சாரோட முகத்தில் இந்த இவர் நம்ம நண்பர் குமார் கூட கடன் படத்துலேருந்து நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போருந்து அவர் அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு இதை தன்னகத்தை கொண்டுள்ள குமார் அவர்கள். நான் அப்போருந்தே அந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டேன். திருச்சிக்கு 3-4 தடவை போயிருந்தேன், படப்பிடிப்புக்கெல்லாம் போயிருந்தேன். இந்த படத்தை பொறுத்தளவு இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு கேட்கல. இந்த உழைப்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லா மீடியாக்கள் உங்கள்கிட்ட தான் அந்த இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா பெரிய வணக்கம் உங்களுக்கு. அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ கண்டிப்பா இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பா தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட்டா ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பா ஜெயிப்பாரு. பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க தரமான படங்கள் கண்டிப்பா அவரு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே கிடைச்சது. சச் எ வண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது பெருமையா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்க அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்கு இந்த படத்தை பத்தி. சரி, காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சுங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்க, அதாவது அவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவு எனக்கு இதில் நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இதை பிடிக்கும், கண் கலங்காம இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸா பண்ணா கூட காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபிலிம்.
அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்ல வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டயராக இருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை முடித்து நிச்சயமா இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தபோது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன், சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்து அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்க அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு, அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க, யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ஒரு ஒர்க் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ anyone can voice their opinion. ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் will accommodate that. எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு 20 பசங்களுக்கும் லட்டு ஈக்குவல் சார். ஒருத்தம் போதும் அவங்கள 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை பட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சுணங்களே இருக்காது அவருக்கு.
அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு அம்மாட்ட பேசணும். 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட். இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுறேன்னா அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆகும். இவர் ஏதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரியசாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அதே நம்ம படத்தில் வரதான் சார், வீரர்கள் இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடிச்சவங்க பார்க்கும்போதுலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தவங்கள சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு போய் எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு. மோதரை சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேற என்ன வேணும்? அதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு ஸ்பாட்லேயே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்க 2 பேருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு அப்பாட்ட நிறைய பாசம் இருக்குமாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்க எல்லாம் நல்லா நடிச்சாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் இயல்பாக வர்றது. சுவாசிக்கா லவர் பண்ணது பார்த்து அவங்கள ரசித்தேன். எத்தனை கிரேட் ஆக்டர், எத்தனை தடவை என்ன ஆங்கிள் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணுவோம், எதனா அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொன்னங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அதை அவங்க அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வரதுக்கு காலைல 9 மணிக்கு போனால் நம்மளுக்கு ஷார்ட் 3 மணி கூட வரலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர்டு அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துகிட்டு இருக்கும். என்னன்னா நம்மளை கூப்பிடுறதுங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த் கிட்ட பேசிட்டு இருக்கலாம், ஒம்பளுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இந்த படம் பண்ணுவது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்ல, உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை இன்னும் உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகேவா? கொஞ்சம் கீழே இருங்க. என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவரோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷனல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்
தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சரி சார், அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணும்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போது நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பங்கு ஸ்வஸ்தியா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரும் எல்லாரையும் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போது தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இழப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடுக்குமார். அடுத்து எங்க சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் காரியேறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் இவனும் பிரவீன் சிங், ரெண்டு பேர். இப்போ தாண்டா சொல்லிட்டு வந்து அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலிருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கல்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேர்மன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் இந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இப்போ பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டிருக்கான். ஆஃபீஸ் போய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டாண்டா நம்ம அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கேனா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இந்த சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்க ஆஃபீஸ் போட போறேன்னு சத்தியமா தெரியல.
அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம்னா பார்த்துக்கிட்டு ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையா இது ட்ரெயிலர்ல வர குழந்தை தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னா பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புரியா? ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்றதான் பிரசாந்தோடைய குழந்தை. அதுல வர்றது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவா இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னா அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ண சொல்லி இன்னைக்கு மதியம் சூழ்நிலை பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்களாம் பரவாயில்லன்னா உங்க அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சார். டப்பிங் தெரியல, என் படத்துல இருந்தே வந்தோடனே சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான். ஏன் அந்த படத்துல ஒர்க் பண்ற கேமராமேன், எடிட்டர் எல்லாமே ஒரு தம்பிய மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாம என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டி வரேன். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2ல இருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளைல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. பிரச்சனை இல்லடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துல இருந்து சுட்டாத்தான் அது சொல்றது. இது நம்ம மக்கள் வாழ்க்கையில இருந்து நானே சுட்டுக்கிட்டே இருக்கேன், அதுல சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி ஏதோ நம்ம சென்டிமெண்ட் மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியா வந்துருவானோ, முன்னால பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சந்தோஷம் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல. படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரியக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி அடிச்சாப்புல, பிரதர் படம் பயங்கரமா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாப்புல. அதே மாதிரி இப்ப மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியை விட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பா சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பா ஹிட் படமா அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட் போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. 2 சாங்கு, ட்ரெய்லர், சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்து அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு. ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரிய பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் விளையாடுறங்கள் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் காரில் இருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் இருக்காப்புல அப்படின்னா நம்ம இந்த படத்தில் இருக்கும்னா சூரியன் இருக்குனால சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரியன் மைண்டுக்குள்ள இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மகிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணா, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து சூரியன் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரியன் இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கு. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வருங்க. இந்த படத்தை நடிச்ச எல்லாருக்கும் எனது மனமார்ந்த ஐஸ். பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட்டுக்கு கொண்டாடுங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரிய சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரிய சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளேட்டில் இருந்த சமயத்துலேயே எனக்கு சார் தெரியும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரிய சாருக்கு சொன்னேன், நான்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நிகழ்றதுங்கிறது சகஜம். அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படம் நடிச்சிருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சரி சார், இது மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். அது ஒரு பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவிலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்பவுமே தனக்குள்ள வச்சுக்காம, உன்னால முடியும், நான் உனக்கு பக்கத்துல தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்துல இருந்தவன்கிட்ட கஷ்டம் நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்ல உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லயோ இல்லை படங்கள்லயோ வெளியில இருக்கும்போதோ அது அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆமா இல்லை நம்மளும் இப்படிதான் இருக்கோம், நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியலன்ற நம்பிக்கை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேல 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது நான் ஜெயிக்கிறத விட இப்ப என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறத விட நீங்க ஜெயிக்கிறது தான் இங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். அதுக்கு அதுல ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப பெருமையா பாக்குறேன். அண்ட் எவ்வளவு நல்ல நடிகர்னு பாருங்க. அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவருதான் மாமன்ல நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையா இருக்காருங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் முக்கியமான ஒருத்தர் பத்தி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால முடியும், நீங்க நிற்க முடியும்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்துல கூட எழுதியிருந்தேன். குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்க இன்னைக்கு நிக்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு சூரி சாரை மேனேஜ் பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்பவுமே சூரி சார் அவரை பத்தி என்கிட்ட பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பர்சனலா அவர் மேடை கிடைக்கிறேன், உதயசங்கர் அவர்களை மேடை கிடைக்கிறேன். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள இதை அடைச்சிடாதீங்கன்றது என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. தமிழ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தாரு. அவரு எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது விலங்கு. இப்ப அவர் படத்துலயே நானும் இன்னைக்கு ஒரு பங்கா இருக்குங்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைம்ல அவ்வளவு சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பண்ணாரு. சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமும் ஓன் பண்ணி அவ்வளவு ஒர்க்கும் அவர் பண்ணாரு. ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசா மரியாதை வச்சிருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்ப டீமுக்கே ஒரு பெரிய பலமா நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. உயர்ந்த மனிதன் அப்படின்றது வைத்த இடத்தில் தெரிந்தது. நன்றி நன்றி விவேக் சார். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக
இந்த விழாவின் நாயகன் அவர் வந்து குவாய்ட்டா உட்கார்ந்துருக்காரு. ஆனா சார் நீங்க எங்க எல்லார் மனசுலயுமே ஒரு சூறாவளியை உருவாக்கிட்டீங்க அந்த 2 பாடல்கள்ல. இந்த அழகிய தருணத்துல இந்த மேடையில் இந்த அற்புதமான திரைப்படம். எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐ ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிடணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த டைமில் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் எத்தியிருக்கு. இன்டர்வெல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைங். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் வைஃப் இருக்குது, வைஃப் ஐஷாவோட டிஸ்கஸ் பண்ணோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும். இது இன்டர்வெல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கு, சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I've ever heard. And எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு. அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கு. அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைங். அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the leading cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to specially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போதே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maman. Thank you.